ஹலோ மக்களே, நம்ம ஸ்கூல் படிக்கிற ஏஜில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சூரியன் சூழல் அடிக்கிறப்ப லென்ஸை பிடிச்சி அதை பேப்பர் மேலே அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணி பேப்பரை நெருப்பத்தை வைப்போம்ல, அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் நம்ம ஒர்க் மேலே இருக்கணும்னு ஈட் தட் ஃப்ராக் புத்தகத்தோட ஆசிரியர் சொல்கிறாரு. நம்ம ஒர்க்கை எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணணும், கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கணும், அதில் இருக்கிற தடைகளை எல்லாம் எப்படி உடச்செறியணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு அவர் குரலழகம் சேனல். நீங்கள் இன்னைக்கு இருக்கிற இடத்துக்கும் ஃப்யூச்சரில் எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது எந்த லட்சியத்தை அடையணும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கு இடையில ஒரு முக்கிய தடை இருக்குது. உங்களோட இலக்கை நீங்கள் அடையணும்னா ஃபஸ்ட்டு அந்த தடையை கண்டுபிடிச்சி அதை ரிமூவ் பண்ணணும். அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஒர்க்காக இருக்கும். எது உங்களை இழுத்து பிடிச்சிட்ருக்கு? நீங்கள் உங்களோட இலக்குகளை அடையிற வேகத்தை எது டிசைட் பண்ணுது? இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஃப்யூச்சரில் நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நீங்கள் எவ்வளோ வேகமாக போவீங்க அப்படிங்கிறத எது தீர்மானிக்குது? உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலேயே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான வேலைகளை செய்ய விடாமல் எது உங்களை தடுக்குது? இந்த மாதிரியான கொஷின்ஸை உங்களை நீங்களே அடிக்கடி கேட்டுக்கிட்டு ஆன்சர் பண்ணிட்டும் இருக்கணும். ஒரு வேலையோ அல்லது இலக்கோ, அது பெருசோ இல்லை சிறுசோ, நீங்கள் அந்த வேலையை எந்த வேகத்தில் செஞ்சு முடிக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு சிங்கிள் ஃபேக்டர் தான் டிசைட் பண்ணுது. அது எது? அந்த ஒரு முக்கிய பகுதி மேலே உங்களோட மன ஆற்றல்கள் முழுவதையும் ஒன்று குவிங்க. உங்களோட நேரத்தையும் திறமைகளையும் யூஸ் பண்ணுறக்கான ரொம்ப க்ரியேட்டிவான வழி இதுதான். எக்ஸாம்பிளுக்கு, நியூ கிளையன்ஸை பிடிக்கிறதும் அவங்கள தக்க வச்சுக்கிறதும் ஒரு வியாபாரத்தோட நோக்கம். போதுமான அளவில் இதை செய்கிறது மூலிமா அந்த கம்பெனி ப்ராஃபிட் பார்க்கவும் தொடர்ந்து டெவலப் ஆகிட்டே இருக்கவும் செய்யுது. ஒவ்வொரு தொழிலையும் ஒரு மட்டுப்படுத்துகிற காரணி இருக்குது. அந்த கம்பெனி தன்னோட குறிக்கோளை எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாகவும் சிறப்பாகவும் ரீச் பண்ணுது அப்படிங்கிறத அதுதான் டிசைட் பண்ணுது. அது அந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டாவோ, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டாவோ, இல்லை சேல்ஸ் கவுண்டிங்காக கூட இருக்கலாம். அது நிர்வாக செலவுகளாகவோ, உற்பத்தி முறைகளாகவோ, அல்ல பண போக்குவரத்தாகவோ கூட இருக்கலாம். அந்த நிறுவனத்தோட சக்ஸஸ் அப்படிங்கிறது அதோட கஸ்டமர்ஸு, காம்படிட்டர்ஸ், இல்லை அந்த அப்பத்திக்கான மார்க்கெட், இதால தான் டிசைட் பண்ண. ஏதோ ஒரு ஃபேக்டர் இந்த ஒரு வேலையிலையும் இருக்கிற மட்டுப்படுத்துகிற காரணியை கிளியர் கட்டாக கண்டுபிடிச்சி காரணியை ரிமூவ் பண்ணுறது மேலே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது தான் குறுகிய காலத்தில் நம்மளோட அதிகமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். உங்களோட பர்சனல் லைஃப்லையும் உங்களோட ஒர்க்லையும் இருக்கிற அந்த மட்டுப்படுத்துகிற காரணிகளுக்கும் இந்த 80/20ங்கிற ரூல் ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். நீங்கள் உங்களோட இலக்குகளை அடையிறதுலேருந்து உங்களை எது இழுத்து பிடிச்சிட்ருக்கோ அந்த காரணிகளில் 80% உங்களுக்குள்ளே இருக்கிறது தான். உள்ளே இருக்கிறதுனா உங்களோட தனிப்பட்ட ஹேபிட்ஸு, டேலண்ட்டு, டிசிப்ளின், குவாலிட்டி, கேரக்டர், இது எல்லாமே தான். அந்த 80% காரணிகள் எல்லாமே உங்களோட சொந்த கம்பெனிக்குள்ளேயும் இருக்கலாம். 20% காரணிகள் தான் அவுட் சைட் ஃபேக்டர்ஸ். அது என்னென்ன? காம்படிஷன், மார்க்கெட்டு, கவர்மெண்ட், இல்லை மற்ற காம்படிட்டிவ் கம்பெனிஸ், இதெல்லாமே அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸு. மட்டுப்படுத்துகிற முக்கிய காரணி சைஸில் சின்னதாகவும் வெளிப்படையானதாகவும் இல்லாமல் இருக்கலாம். சம்டைம்ஸ் ஒரு விஷயமே இல்லாத ஒன்று தான் உங்களோட ப்ராடக்ட்டு இல்லை சர்வீஸோட சேல்ஸை அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட கம்பெனியை ஹானஸ்ட்டாக ஆய்வு செஞ்சு பாருங்கள். உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸு, கோவொர்க்கர்ஸு, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்தையும் நல்லா லிசன் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு பெரிய வீக்னஸ் தான் உங்களையோ இல்லை உங்களோட கம்பெனியோ இழுத்து பிடிச்சிட்ருக்கா அப்படின்னு பாருங்கள். அந்த வீக்னஸ் நீங்கள் உங்களோட முக்கியமான இலக்கை அடையிறதுலேருந்து உங்களை எடுத்துகிட்டு கூட இருக்கலாம். எனக்குள்ளே இருக்கிற எது என்னை இழுத்து பிடிச்சிட்ருக்கு அப்படிங்கிற கேள்வியை கேட்கறது மூலிமா தான் சக்ஸஸ்ஃபுல்லான மக்கள் அவங்களுக்குள்ள மட்டுப்படுத்துகிற காரணிகளை எப்பயுமே கண்டுபிடிக்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. தங்களோட வாழ்க்கைக்கு அவங்களே ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிறாங்க. தங்களோட ப்ராப்ளம்ஸுக்கான ரீசன்ஸையும் சொல்யூஷனையும் அவங்களுக்குள்ளேயே தேடிக்கிறாங்க. எனக்கு என்ன நடக்கணும், அது எந்த வேகத்தில் நடக்கணும், அதை எது தீர்மானிக்குது அப்படிங்கிற கேள்வியை உங்ககிட்ட நீங்களே கேட்டுக்கிட்டு இருக்கணும். எது உங்களை கண்ட்ரோல் பண்ணுற ஃபேக்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சாதான் அதை கண்டுபிடிச்சி ரிமூவ் பண்ணுறதுக்கான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சரியான ஃபேக்டரை கண்டுபிடிக்க மிஸ் பண்ணுறதும் இல்லை தப்பான ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறதும் உங்களை ராங் டைரக்ஷனில் கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் தேவையில்லாத ஒரு ப்ராப்ளம்ஸை தான் தீர்த்துட்டு இருப்பீங்க. ஆத்தர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த ஒரு ஸ்டோரி மூலிமா நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. என்கிட்ட ரெகுலராக சஜஷனும் ட்ரைனிங்கும் எடுத்துகிட்டு இருந்த ஒரு பெரிய கம்பெனி சேல்ஸில் ரொம்ப அடி வாங்கிட்டு இருந்துச்சு. தங்களோட சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் சேல்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட குவாலிட்டி தான் இது கம்மியாகிறதுக்கு காரணம் அப்படின்னு அதோட ஓனர்ஸ் எல்லாம் முடிவுக்கு வந்தாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட்டையும் சேல்ஸ் டீமையும் ரீடிசைன் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்கறதுலையும் அவங்க ரொம்ப டைமை செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களோட அக்கௌண்டண்ட்டில் ஒருத்தர் அவங்களோட சேல்ஸ் ப்ராடக்டோட விலையை
பை மிஸ்டேக்காக மார்க்கெட்டில் அவங்களோட காம்படிட்டிவ் கம்பெனி வச்சுருந்த விலையை விட அதிகமாக வச்சுருந்தது தான் அவங்களோட சேல்ஸ் லாஸ் ஆனதுக்கு காரணம் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அவங்க தங்களோட சேல்ஸ் ப்ராடக்டோட விலையை கரெக்ட் பண்ண உடனே அவங்களோட சேல்ஸ் மறுபடியும் கடகடன் அதிகமாச்சு. அவங்க மறுபடியுமே ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மட்டுப்படுத்துகிற காரணி ஒவ்வொன்றுக்கு பின்னாலேயும் அதை நீங்கள் கண்டுபிடிச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு மட்டுப்படுத்துகிற காரணி இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. காலையில் கரெக்டான டைமுக்கு வேலைக்கு போகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் லைஃப்பை பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களோட முன்னேற்றத்தோட வேகத்தை டிசைட் பண்ணுற மட்டுப்படுத்துகிற காரணிகளும் முட்டுக்கட்டைகளும் எப்போயும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை கண்டுபிடிச்சி உங்களோட ஃபுல் எனர்ஜியை அது மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அதை ரிமூவ் பண்ணுறது தான் உங்களோட வேலை. மட்டுப்படுத்துகிற காரணி ஒன்றை அல்லது ஒரு தடை நீக்கிறதோட உங்களோட நாளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்குள்ளே இருக்கிற எனர்ஜியும் தனிப்பட்ட சக்தியையும் நிரப்புது. உங்கள் முன்னால் இருக்கிற வேலையை நீங்கள் ஃபுல்ஃபில்லாக செஞ்சு முடிக்கிறதுக்கு அது உங்களை புஷ் பண்ணுது. பல சமயத்தில் ஒரு முக்கியமான மட்டுப்படுத்துகிற காரணியை கண்டுபிடிச்சி அதை ரிமூவ் பண்ணுறது தான் அந்த டைமில் நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்காக இருக்குது. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு கூட வேற ஒருத்தர் வந்து தான் மோட்டிவேட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் இப்போ இருக்காங்க. ஆனால் யாருமே அவங்களோட ஹெல்ப்புக்கு வர்றதில்ல அப்படிங்கிறது தான் ப்ராப்ளமே. இவங்க பஸ் எதுவுமே போகாத ஒரு ரூட்ல நின்று காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையை அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க கொண்டு வரலன்னா தங்களை தாங்களே ஒரு ப்ரெஷருக்கு உட்படுத்திக்கிட்டு அவங்க நிரந்தரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். இதைத்தான் மெஜாரிட்டியான பீப்புள் செஞ்சிட்ருக்காங்க. வெறும் 2% மக்கள் மட்டும்தான் மற்றவங்களோட சூப்பர்விஷன் இல்லாமல் அவங்களோட வேலையை அவங்களே செய்கிறாங்க. இவங்கள தான் நம்ம லீடர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒருத்தராக நீங்களும் ஆகிறதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கீங்க. அந்த மாதிரி ஆகிறது உங்களுக்கும் சாத்தியம்தான். ஆனால் ஒரு லீடராக ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணியிருக்கணும். உங்கள் மேலே நீங்களே ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்திக்கிற பழக்கத்தை கிரியேட் பண்ணிக்கணும். இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. உங்களோட சொந்த தவளைகளை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் பேசிஸில் அதை ஒவ்வொன்றா நீங்கள் தான் எடுத்துக்கவும் செய்யணும். தவளைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை போய் பாருங்கள். உங்களை ஒரு ரோல் மாடலாக நீங்களே நினச்சிக்கணும். உங்களோட குவாலிட்டியை நீங்களே இன்க்ரீஸும் பண்ணிக்கணும். உங்களோட சொந்த வேலைக்கும் நடத்திக்கும் நீங்கள் கொடுக்குற வேல்யூ மற்றவங்க அவங்க டிசைட் பண்ணுற வேல்யூவை விட அதிகமாக இருக்கணும். காலையில் கொஞ்சம் முன்னாடியே எந்திரிச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதையும், இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதையும், ஈவினிங் கொஞ்சம் ஓவர் டைம் பார்க்குறதையும் ஒரு விளையாட்டு மாதிரி ஆக்கிக்குங்க. உங்ககிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை விட அதிகமாக கொடுக்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எந்த வேலைக்காக சம்பளம் கொடுக்கப்படுதோ அதை விட அதிகமான வேலைகளை செய்யுங்க. சுயமதிப்பு அப்படிங்கிறது உங்க மேல நீங்க வச்சிருக்கிற வேல்யூ அப்படின்னு உளவியலாளர் நதானியல் பிராண்டன் சொல்றாரு. நீங்க செய்யற இல்ல செய்ய மிஸ் பண்ற எல்லாத்தையும் வச்சு நீங்க உங்களோட மதிப்பை உயர்த்துறீங்க, இல்லை குழி தோண்டி புதைச்சிட்றீங்க. ஆனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செயல்படுறதுக்கு உங்களை நீங்களே புஷ் பண்ணிக்கும் போது நீங்கள் உங்களை பற்றி நல்ல விதமாக உணர்வீங்க. சராசரியான ஆளுங்க தங்களோட முயற்சியை வழக்கமாக எந்த கட்டத்தில் கைவிடுறாங்களோ நீங்கள் அந்த கட்டத்தை தாண்டி போகும்போது ஒவ்வொரு முறையும் உங்களோட சுயமதிப்பை நீங்களே அதிகரிச்சுக்கிறீங்க. உங்களோட இம்பார்ட்டண்ட்டான வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்கள் வேலையை செய்கிறது தான் நீங்கள் காலம் தாழ்த்துறதுலேருந்து வெளில வந்து அதிகமாக விஷயங்களை வேகமாகவும் சிறப்பாகவும் செய்யறதுக்கு ஒரே வழி. ஒரு எமர்ஜென்சி வந்திருக்கிறதாவும் நாளைக்கே புறப்பட்டு நீங்க ஒரு மாசத்துக்கு வெளியூர் போகணும் அப்படின்னும் உங்களோட முக்கியமான வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்குன்னு டெய்லியும் கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு மாசத்துக்கு வெளியூர் போக வேண்டி இருந்துச்சுன்னா நீங்க புறப்படுறதுக்கு முன்னாடி எந்தெந்த வேலையெல்லாம் முடிக்கப்பட்டிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் வேகமா செய்யுங்க. உங்களோட ஆன்சர் எதுவா வேணா இருக்கலாம். அந்த வேலைகள் மேல இப்பவே நடவடிக்கை எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்களே ப்ரெஷர் கொடுத்துக்க இன்னொரு ஐடியாவும் இருக்குது. எந்த செலவும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஊருக்கு போய் ஜாலியாக இருக்கிறதுக்கு ஒரு ட்ரிப்பு கிடைக்குது. நீங்கள் அங்கேயே தங்கி சாப்பிட்டு ட்ரிப்பு சுற்றி பார்க்கறது எல்லாமே ஃப்ரீ. ஆனால் அது நாளைக்கே நீங்கள் கிளம்பி ஆகணும். ஆனால் அதுக்கு நீங்கள் நாளைக்கு காலையிலேயே புறப்பட்டாகணும். இல்லைன்னா அந்த ட்ரிப்பு வந்து வேற ஒருத்தர் கைக்கு போயிடும் அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படி நாளைக்கு காலையில் நீங்கள் ட்ரிப்புக்கு கிளம்பி ஆகணும் அப்படின்னா இன்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்தெந்த வேலையெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்
பண்ணிருக்கணும். அது எதுவா இருந்தாலும் உடனே அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் ஒரு பெரிய இடத்துக்கு போறதுக்கு அவங்களே ப்ரெஷர் கொடுத்துக்கிறாங்க. வெற்றியை டேஸ்டே பண்ணாதவங்களுக்கு தான் மற்றவங்களோட ஹெல்ப் தேவைப்படுது, அட்வைஸ் தேவைப்படுது. மற்றவங்க அவங்க மேல ப்ரெஷர் கொடுக்க வேண்டியதா. உங்களை நீங்களே ப்ரெஷருக்கு உட்படுத்துறது மூலியமா அதிகமான வேலைகளை சிறப்பாகவும் ஃபாஸ்டாகவும் செஞ்சு முடிப்பீங்க. ஒரு உயர்ந்த செயல்திறன் கொண்ட உயர்ந்த சாதனைகளை படைக்கின்ற ஒரு ஆளுமைக்காரராக நீங்க ஆவீங்க. நீங்க உங்களை நினைச்சு ப்ரௌடா ஃபீல் பண்ணுவீங்க. வேலைகளை வேகமா செய்யற பழக்கத்தை படிப்படியா நீங்களே கிரியேட் பண்ணுவீங்க. உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற மிச்ச நாட்கள் ஃபுல்லாவுமே உங்களுக்கு ரொம்ப பெரிய வெகுமதிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ஹேபிட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. அடுத்து எந்த புக் போடலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.